ஹாய் ஆல் மை ஃபேமிலிஸ், என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் டிஃபன் பண்ணிகிட்ருக்கேன். அம்மாவுக்கு லீவ் விட்டுட்டேன். உங்கள் வீட்டில் என்ன டிஃபனு? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் இன்றைக்கி தோசை. இது நானே தயாரித்த ஒரு பூண்டு சட்னி. நோ ஆனியன், ஒன்லி தக்காளி பூண்டு வச்சு ஒரு பூண்டு சட்னி. சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு, அருமையாக இருக்கும். தோசை என் பையனுக்கு சுட்டாச்சு, சட்னி இப்போ எனக்கு சுட்டுட்ருக்கேன். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? என்ன இன்னைக்கு உங்கள் வீட்டில் டிஃபன்? எங்கள் வீட்டில் இப்போல்லாம் வெறும் சிம்பிளான டிஷ் தான். ஃபஸ்ட்டெல்லாம் நைட்லேயுமே நல்ல நல்ல டிஷ்ஷாக சாப்பிடுவோம். என்னன்னு தெரியல, யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியலை. நைட்டில் கூட தோசை சுட்டா ஒரு கறி குழம்பு மீன் குழம்பு அப்படி தான் இருக்கும். அதனால் இப்போ கொஞ்சம் நியூ கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் சமையல்லாம் சிம்பிளாகிடுச்சு. நியூ கெஸ்ட்டுன்னா யார் சொல்கிறீங்களா? தெய்வ பாப்பா. இது தவா ரொம்ப பழசா, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இவங்களை ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா இவங்க கோச்சிப்பாங்க. ஹார்டாக பண்ண பிடிக்காது எங்களுக்கு. ஆனால் நல்ல தவா. ஓகே, எல்லோரும் சாப்பிடுங்க. நாங்களும் சாப்பிட போகிறோம். சரிங்களா? நாங்களும் சாப்பிட போகிறோம் பூண்டு சட்னி. பாய் பாய், குட் நைட். லவ் யூ ஆல் மை ஃபேமிலிஸ். குட் நைட், குட் நைட். என்னோடய கோலத்தை பாருங்கள். எல்லாம் மாவு பூசி தோசை சுடுறேன். நான் பெரிய குக்கு. வேர்வை துடைக்க போனால் மாவு துடைச்சிட்டேன். சரி, எல்லோரும் சாப்பிடுங்க. ஓகே, நாங்களும் சாப்பிட்றோம். இந்த அடுப்பு கிட்ட நின்னாலே ரொம்ப கடுப்பாகுது. இது ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் அடுப்பை பார்த்தாலே கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஓகே, பாய். இந்த தோசை சுட்டதும் நானே, இந்த சட்னி செஞ்சதும் நானே. நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்க. பாய் 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 பாய்.